வணக்கம். மென்மை ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவாதுமலையில். இன்னைக்கு மாத சஷ்டி. சஷ்டியோடு அனுபந்தித்து முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்னைக்குள்ள அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அன்னதானம் எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு திருப்தியோடு வாழ்த்துனாங்க கணேஷ் ஐயாவை. இந்த அன்னதானம் அவங்களுக்கு, இந்த வயசான பாட்டி தாத்தாங்களுக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா ஒரு வேளை உணவுக்காக அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. முதுமை, அவங்க வயசாயிடுச்சு, அவங்களால எந்த வேலையும் பண்ண முடியாத ஒரு அவஸ்தையில் இருக்குன்னா நிறைய பாட்டி தாத்தாங்க இந்த கிராமங்களில் இருக்குது. அந்த முடியாதவங்களுக்கு தான் இந்த உணவு கரெக்டாக போய் சேர்றது. ஒரு பாப புண்ணிய கணக்கு மாதிரி ஒரு ஐயா யாசகம் எடுத்துகிட்டு இருக்குன்னா ஒரு ஐயாவுக்கு ஒரு 10 ரூபாயை தானமாக கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபா கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 10 ரூபாய்க்கு இந்த உணவு வாங்க முடியாது, எனக்கு இன்னும் ஒரு 5 ரூபா கூட தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐயா ஒரு 10 ரூபா ஒரு 5 ரூபா கூட கடனாக வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கடன் வாங்கி அவங்களுக்கு அவங்களோட தேவையை முடித்து கொடுக்குறாங்க. அந்த பாப புண்ணிய கணக்கில் அந்த புண்ணியமாக அவங்களுக்கு போய் சேரும். என் கையில் இல்லாதது கூட கடனாக வாங்கி கூடி ஒருத்தருக்கு உதவி பண்ணுறாங்க. நல்லா அந்த மனசு கடவுளுக்கும் மேலே இருக்குன்னு ஒரு மனசாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா எப்பாடுபட்டாவது அந்த பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சேர்க்கும்போது தான் அது கடவுளோட கணக்குக்குள்ளே போய் சேருது. நம்ம ஓரோ வேலையும் பிறர்க்காக செய்யும்போது அது கடவுளோட கணக்கில் போய் சேரும். நன்றி, வணக்கம்.